Hi students, we are discussing Unit 4, our environment. In this lesson, we discuss about the solid waste management in our previous class. The solid waste management that consists of 3 R's, that is reduce, reuse and the recycle. It is very important in the management of solid waste. Okay, and now we are going to discuss about the waste separation exercise. Okay, now we are going to discuss about waste separation exercise. The solid waste management rules 2016 says that every household should segregate and store the waste generated by them in a 3 separate streams, namely biodegradable, non-biodegradable and domestic hazardous waste. Okay, the removal of solid waste is very important, so that our government that enacted a rule that in 2016, that is the solid waste management rule that enhances அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா every household should segregate. ஒவ்வொரு வீட்லேயும் என்ன பண்ணணும் அப்படின்னா சாலிட் வேஸ்ட்டை we have to segregate, that is separate. Okay, we have to separate and store the waste in a 3 different ways. ஓகே, நம்ம அந்த வேஸ்ட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 3 different waysல நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கணும். என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது பயோடிகிரேடபிள் ஃபர்ஸ்ட்டு, நான் பயோடிகிரேடபிள் செகண்டு, தேர்ட் வந்து டொமஸ்டிக் ஹசார்டஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். We have to separate the waste that generated in our home into these 3 types. Okay, நம்ம வீட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற வேஸ்ட்டை நம்ம இந்த மாதிரி 3 டைப்ஸில் நம்ம செப்பரேட் பண்ணி தான் நம்ம டிஸ்போஸ் பண்ணணும், நம்ம வீட்டிலேருந்து டிஸ்போஸ் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ இன் சூட்டபிள் பின்ஸ் ஹசார்டஸ் வேஸ்ட் இன் சூட்டபிள் பின்ஸ் அண்ட் ஹேண்ட் ஓவர் செக்ரிகேட்டட் வேஸ்ட் டு ஆத்தரைஸ்டு வேஸ்ட் பிக்கர்ஸ். ஸோ இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to give to the waste pickers. நம்ம நாமளாக தூக்கி எங்கேயும் போடக்கூடாது, அதை கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா வேஸ்ட் பிக்கர்ஸ் இல்லாட்டி வேஸ்ட் கலெக்டர்ஸ் வருவாங்க, ஸோ அவங்கக்கிட்ட அந்த வேஸ்ட்டை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகே, ஆஸ் பர் த டைரக்ஷன் ஆர் நோட்டிஃபிகேஷன் பை த லோக்கல் அத்தாரிட்டிஸ் ஃப்ரம் டைம் டு டைம். சரியா, அவங்க ஒவ்வொரு தடவையும் யார்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்டே தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to give the waste. ஓகே, நாமளாக எங்கேயும் டிஸ்போஸ் பண்ணக்கூடாது. Nobody shall throw, burn or bury the solid waste on streets, open public spaces, outside his premises or in the drain or water bodies. ஸோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் வேஸ்ட்டை கொடுக்கணுமே தவிர மற்றபடி நாமளாக என்ன பண்ணக்கூடாது, நம்மளாக வெளியில் வீசுகிறதோ இல்லை பேர்ன் பண்ணுறதோ இல்லை குழி தோண்டி புதைக்கிறதோ இல்லை நம்ம வேஸ்ட்டை வந்து ஸ்ட்ரீட்டோட கார்னரில் கொட்டி வைக்கிறதோ பப்ளிக் பிளேஸில் போடுறதோ நம்மளோட இடத்த தாண்டி ப்ரிமிசஸ் அப்படிங்கும்போது நம்மளோட இடம், சரி, நம்மளோட இடத்த தாண்டி வெளியில் போடுறதோ ட்ரைன்ஸில் டிச்சஸில் போடுறதோ எங்கேயுமே நம்ம அதை வந்து பண்ணக்கூடாது, இல்லை வாட்டர் பாடிஸில் போடுறதோ இது மாதிரி எந்த வேலையுமே நம்ம செய்யக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் இந்த உனக்கு வந்து ஆல்ரெடி வி டிஸ்கஸ் தட் இஸ் த பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் இல்லையா. டிகிரேடபிள்னால் என்னென்னு தெரியும், நான் பயோடிகிரேடபிள்னால் என்னென்னு தெரியும் நமக்கு. அப்போது டொமஸ்டிக் ஹசார்டஸ் வேஸ்ட் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா த டொமஸ்டிக் ஹசார்டஸ் வேஸ்ட் மீன்ஸ் டிஸ்கார்டட் பெயிண்ட் ட்ரம்ஸ். ஓகே, ஸோ பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது பண்ணுற ட்ரம்ஸு, பெஸ்டிசைட் கேன்ஸ். ஓகே, பெஸ்டிசைட்ஸ் அப்படிங்கிறது the chemical substance used to kill the pest in a agriculture field. Okay, agriculture field அந்த பிளான்ட்டுக்கு வர பெஸ்ட்டை கில் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் தான் என்ன அப்படின்னா பெஸ்டிசைட்ஸ், அது யூஸ் பண்ண கேன். ஓகேயா? சிஎஃப்எல் பல்ப்ஸ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிஎஃப்எல் பல்ப்ஸு, டியூப் லைட்ஸு, எக்ஸ்பயர்டு மெடிசின்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹசார்டஸ் வேஸ்ட்னு சொல்கிறோம். தென் அதே மாதிரி ப்ரோக்கன் மெர்க்குரி தெர்மோமீட்டர்ஸ், யூஸ்டு பேட்ரிஸு, யூஸ்டு நீடில்ஸு, சிரஞ்சஸ்ஸு, கண்டாமினேட்டட் காஜ். ஓகே, ஸோ இதெல்லாம் கண்டாமினேட்டட் காஜ் அப்படின்னா இப்போது நம்ம ஊண்டு இருக்குது அப்படின்னா அந்த ஊண்டு சுற்றி ஒரு கிளாத் வந்து இப்போ ரேப் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த கிளாத் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா காஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது ஹாஸ்பிட்டல் வேஸ்ட்டில் வரும் இதெல்லாம்.
நம்ம வீட்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் பண்ணுவோம். ஓகே, ஊன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு சர்ஜரி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அது போட்டு கட்டு போட்டிருப்போம் இல்லையா. ஸோ அந்த கட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த கிளாத் அதுதான் என்ன அப்படின்னா காஜ். ஸோ அந்த கண்டாமினேட்டட் காஜ், அதாவது யூஸ்டு காஜ் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கழட்டி போடுறோம் இல்லையா அது. ஸோ இந்த கண்டாமினேட்டட் காஜஸ் இது மாதிரி இருக்கிறதுலாம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹசார்டஸ் டொமஸ்டிக் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, த டொமஸ்டிக் ஹசார்டஸ் வேஸ்ட். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி தான் நம்ம அதை வந்து வேஸ்ட் பிக்கர்ஸ் கிட்ட தான் நம்ம கொடுக்கணும். நாமளாக கொண்டு போய் எங்கேயும் போடக்கூடாது. ஓகே, so learn how to separate waste correctly into 3 waste bins so you keep Tamil Nadu clean and beautiful. சரியா, எப்படி நம்ம செப்பரேட் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டை என்ன பண்ணலாம், நம்ம பியூட்டிஃபுல்லாகவும் க்ளீனாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்க முடியும். ஓகேயா, ஸோ ஹியர் இட் இஸ் do you know how much waste does each person make around the world every day? ஓகேயா, ஸோ ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு பர்சன்ஸ் நம்ம நான் ப்ரொடியூஸ் பண்ணுற வேஸ்ட்டோட கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கென்யாவில் 3.30 kgs. ஓகே, அவங்க வந்து இந்த கொஞ்சம் 1/4 கிலோவுக்கு பக்கமாக அவ்வளோதான் என்ன பண்ணுறாங்கன்னா வேஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.45 kg. ஓகே, இந்தியாவில் நம்ம வேஸ்ட் பண்ணுறதுனா ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணுற வேஸ்ட் பர் டே எவ்வளோ அப்படின்னா 0.45 kg. சைனாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.63 kg, ஜெர்மனியில் 1.69 kg, யுஎஸ்ஏல 2.58 kg. சரியா, இருக்கிறதுலே ஹையஸ்ட் பீக்கில் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா யுஎஸ்ஏல தான். சரியா, பட் ஈவன் தோ இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஹியூஜ் தென் கம்பேர்ட் டு யுஎஸ்ஏ. ஓகே, யுஎஸ்ஏவை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட பாப்புலேஷன் இஸ் ஹை. ஓகே, ஸோ அப்போது இந்த 0.5 அப்படிங்கிறதே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு அமௌண்ட்டு தான். சரியா, பர் டேக்கு 0.5 kg அப்படிங்கிறது. த ஆவரேஜ் பர்சன் இன் இந்தியா ப்ரொடியூசஸ் 0.45 kg ஆஃப் வேஸ்ட் எவ்ரி டே. இட் மே பி a small amount of waste, but India has a large population, and imagine you collected all the waste today and put it into a tractors. Okay, இந்த வேஸ்ட் எல்லாம் ஒவ்வொருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணுற வேஸ்ட்டையும் ப்ராப்பராக ஒரு டிராக்டரில் கலெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், இமேஜின் பண்ணலாம். ஸோ கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் இருக்கும் அந்த மொத்த டிராக்டர்ஸ் ஃபில் பண்ணி அந்த டிராக்டர்ஸ் எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னா யூ வுட் ஃபில் so many tractors that you collect could create a traffic jam approximately 2800 kilometers long. சரி, எவ்வளோ லாங்க்கு நிற்கும் அந்த டிராக்டர்ஸு 2800 kilometers long. சரியா, ஸோ இது எவ்வளோ இருக்கும். இமேஜின் a road all the way from கன்னியாகுமரி to நியூ டெல்லி. ஓகேயா, ஸோ கன்னியாகுமரியிலேருந்து நியூ டெல்லி வரைக்கும் அந்த ஸ்ட்ரைட் NH7 ரோடு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஃபில் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு. ஓகேயா, பர் டேயில் நாம் எலிமினேட் நாம் வேஸ்ட் பண்ணுற அந்த டோட்டல் வேஸ்ட். ஓகே, எங்கே இந்தியா ஃபுல்லாக கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த வேஸ்ட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும், கன்னியாகுமரி டு நியூ டெல்லி வரைக்கும் இருக்கும். ஸோ அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ்க்கு அது செப்பரேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ அவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம் எவ்ரி டே. ஓகேயா, completely blocked with the tractors carrying garbage and no space to walk in between. சரியா, அதுக்கு நடுவில் நடக்கிறதுக்கு கூட இடம் இருக்காத அளவுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா டிராஃபிக் ஜாம். சரியா, நம்ம இப்போ ஒரு லைனில் மட்டும் நிற்குமானா இல்லை. சரியா, அந்த ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணி நிற்கிற அளவுக்கு இருக்கும். திஸ் இஸ் ஹவு மச் வேஸ்ட் வி கிரியேட் இன் இந்தியா ஈச் டே. ஓகே, இஃப் வி ரெடியூஸ் த வேஸ்ட் வி ரெடியூஸ் த பொல்யூஷன். சரி, வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா பொல்யூஷனையும் ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே, இந்தியா ப்ரொடியூசஸ் 532 million kilos of solid waste every day. எவ்வளோ கிலோஸ் 532 million kilos. ஓகே, 532 million kilos of solid waste every day.
ஸோ அதனால் நம்ம இந்த வேஸ்ட் ரிமூவல் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, அந்த ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் திங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். So next there is the activity, the preparation of vermicompost. Try it in your home itself. Dig a pit for about 1 feet depth in a backyard, okay, or garden of your home or school. சரி, நம்ம ஸ்கூலில் இல்லை இப்போது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக்யார்ட்லேயோ இல்லாட்டி கார்டன்லேயோ பண்ணலாம். இல்லை யூ கேன் டேக் கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, கார்ட் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கார்ட் பாக்ஸ் இல்லாட்டி உடன் பாக்ஸ் இருந்ததுன்னா அந்த உடன் பாக்ஸ் இதில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஓகே, ஃபில் த பிட் பை பயோ வேஸ்ட். ஓகே, பேப்பர் அண்ட் ஃபுட் வேஸ்ட். ஓகே, பேப்பர் போடலாம், ஃபுட் போடலாம், ஃபுட் வேஸ்ட் போடலாம். சரி, நம்ம வெஜிடபிள் வேஸ்ட் இருக்கும் இல்லையா, கிச்சன்லேருந்து வர வெஜிடபிள் வேஸ்ட், அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோன்னா பேப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இதில் போட்டுகிட்டே வரணும். ஓகே, டம்ப் பண்ணி சேர்த்திட்டே வரணும். Place few earthworms in it and sprinkle water and close the place with the jute or cardboard and ensure moisture all the time. Okay, ஸோ இப்போ இந்த பேப்பர் அந்த ஒரு half ஆஃப் த அமௌண்ட் அந்த பாக்ஸ் ஃபில் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் earthworms-ஐ நம்ம போட்டுடணும். earthworms-ஐ போட்டுட்டு நம்ம அப்பப்போ எவ்ரி மார்னிங் அண்ட் ஈவினிங் நம்ம கொஞ்சமாக வாட்டரை ஸ்ப்ரே பண்ணால் போதும், ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும், தெளித்து விட்டால் போதும். லைட்டாக ஊற்றக்கூடாது, தெளித்து விட்டால் போதும். தெளிச்சுட்டு நம்ம அதை வந்து ஒரு ஜூட் பேக் வச்சோ இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு கார்ட்போர்ட் வச்சோ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடணும். சரியா? ஸோ ஆஃப்டர் 45 days, இது மாதிரி நம்ம 45 days பண்ணோம் அப்படின்னா ஆஃப்டர் 45 days the vermicasting layer formed just above the pit. ஓகே, ஸோ அந்த பிட்டில் மேலே நம்ம அந்த யூஸ் பண்ண வேஸ்ட் எல்லாம் என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா that are eaten by the earthworms and released as a waste. ஓகே, earthworms அந்த வேஸ்ட் எல்லாம் நாம் போட்ட அந்த கிச்சன் வேஸ்ட்டு பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அது சாப்பிட்டு அதோட வேஸ்ட்டாக எக்ஸ்க்ரீட்டான்னு சொல்கிறோம் இல்லையா, இட் ரிலீஸ்ட் எக்ஸ்க்ரீட்டா. தட் எக்ஸ்க்ரீட்டா இஸ் அ வெரி குட் vermicompost. ஓகே, அது வெரி குட் ஃபர்டிலைசர். ஓகே, அது வந்து வெரி குட் ஃபர்டிலைசர். ஸோ அது நம்ம நிறைய நியூட்ரியன்ட் கண்டென்ட் இருக்குது. வி கேன் யூஸ் ஃபார் எனி டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட். ஓகே, எந்த ஃபீல்டுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பிளான்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணணும், இந்த பிளான்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இதுக்கு தான் பண்ணணும், இதுக்கு பண்ணக்கூடாதுங்கிறது கிடையவே கிடையாது. வி கேன் யூஸ் ஃபார் எனி டைப் ஆஃப் பிளான்ட். Okay, this vermicompost, it is very good manure, very good fertilizer. Okay, this type of compost helps in plant growth as well as sustain the land's fertility. சரியா, இது லேண்டோட ஃபர்டிலிட்டியையும் ப்ரொடெக்ட் பண்ணும், அதாவது லேண்டோட என்ரிச்மெண்ட். ஓகே, லேண்டோட ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியையும் அது வந்து ஃபில்ஃபில் பண்ணும். தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட்ஸும் நல்லா க்ரோ ஆகும். Okay, so this is the activity. If you have a time, you do this. Okay, up to this we finish this class. In our next class we will discuss about the pollution. Okay, thank you.